ப்ளீஸ் மகேஷ், உங்களோட கேரக்டர், உங்களோட ப்ரொஃபஷன், நீங்க ரொம்ப உயர்ந்தவர். உங்களுக்கு கண்டிப்பா நல்ல வாழ்க்கை அமையும். ப்ளீஸ் புரிஞ்சுக்குங்க. நான் நிச்சயதார்த்தத்துக்கு சம்மதம் சொல்லி உங்களை சங்கடப்படுத்தினதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. அப்போ கல்யாணம் நடக்காது, நடக்கவும் கூடாது. எனக்கு தெரியுங்க. அபி முழு மனசோட இதுக்கு ஒத்துக்கல. உங்க வற்புறுத்தலுக்காக தான் ஓகே சொல்லிருக்காங்க. அவங்களுக்கு இந்த கல்யாணத்துல ஆர்வம் இல்ல. அபி சொல்றது இருக்கட்டும் தம்பி, நீங்க என்ன சொல்றீங்க? நான் என்னங்க சொல்றது? ஒருத்தர் விருப்பத்துக்கு மாறா வற்புறுத்தி கல்யாணம் பண்றது சரின்னு நான் சொல்ல முடியுமா? அபி நான் தொடர்ந்து கேட்டேன், அவங்க ஒத்துக்கவே இல்லை. இவ்வளவு வெளிப்படையா சொன்னதுக்கு அப்புறமும் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது தப்பு தானே? அபி நல்லா இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அவங்க விருப்பத்துக்கு மாறா கல்யாணம் பண்ணி வச்சா அபி எப்படி சந்தோஷமா இருப்பாங்க? அது மட்டும் இல்ல, இப்ப பாஸ்கர் மறுபடியும் அபியோட வாழ்க்கையில வந்திருக்காரு. அபியோட ஆபீஸ்ல வேலை செய்யறாரு. அது அபி அவர் மேல பரிதாபப்பட்டு செஞ்சது, வேற ஒண்ணும் இல்ல. இருக்கலாம். ஆனா இனிமே பாஸ்கர் அபி பக்கத்திலேயே தான் இருப்பாரு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நான் அபி கணவன் ஆறுது ரொம்ப தர்ம சங்கடங்க. இப்படியே இருக்கிறது தான் நல்லது. எனக்கும் சரி, அபிக்கும் சரி. இந்தாடி குடி, குடிடி. வேண்டாம் போமா. ஆமாண்டி, கண்டதையும் திங்க வேண்டியது, அப்புறம் வயிறு வலிக்குது எரியுதுன்னு சொல்ல வேண்டியது. எனக்குன்னு வந்து சேர்றீங்க பார். ஏண்டி குழந்தைக்கு கண்ட கஷாயத்தை கொடுக்குற? எனக்கு இப்படிதான் சாமி வைத்தியம் பார்க்க தெரியும். குர்ரி குடிமா. குடி, விட்டா எகிரிட்டே போற. அக்கா, யார்ப்பா நீ? அடக்கடையில இருந்து வரேன். உங்க வீட்ல இருந்து பணம் வாங்கியிருக்காங்க. என்ட்ரி போடாம வந்துட்டாங்க. இந்த வீட்ல இருந்து பணம் வாங்குனாங்களா? ஆமாக்கா. நீ வீடு மாதிரி வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இல்லக்கா, கரெக்ட் அட்ரஸ் தான். நோட்ல போட்டிருக்கே. அது யாருன்னு போட்டிருக்கு? கர்ணான் போட்டிருக்கு. என்னது கர்ணான் ஏன் புருஷன் பேர சொல்ற? இவர் எதுக்கு பணம் வாங்க போறாரு? யோ, என்னைய அது புது பழக்கம்? எது கடையில பணம் வாங்குன? அட நீ வேற, நான் வாங்கலக்கல. பின்ன அட்ரஸும் சரியா எழுதிருக்கு. நோட்ல கர்ணான் உன் பேர தானே போட்டிருக்கு. அப்படின்னே செலவு உனக்கு என்கிட்டயே மறைக்கிற அளவுக்கு? ஐயோ அப்படின்னா யார் யார் வாங்கிருப்பா? டேய் ராஜேஷ், வாடா இங்க. தானே இது எனக்கு ஒன்றும் தெரியாது, சும்மா. எனக்கு சொல்லு, எதுக்கு பணம் வாங்கின? மறுபடியும் ஏதாவது புது ஏழரை கூட்டு வர போறியா? சொல்லுடா. அண்ணா இல்லைண்ணா, இது எதுக்குடா பணம்? வீட்டுக்கும் கொடுக்கறதில்ல, அப்படியே என்னடா செலவு? அடகு கடைக்கு போற அளவுக்கு உனக்கு என்ன செலவு? சொல்லுடா. இல்லைண்ணா, அது வந்து நான் பொறுக்கி ராஸ்கல், புதுசா யாரையாவது சிநேகம் முடிச்சிருக்கியா? 2 பேரை கல்யாணம் பண்ணது பத்தாதா? இப்ப வேற யாருக்காவது முயற்சி பண்றியா? சொல்லுடா. அண்ணே சும்மாறா. நீ சும்மாறா, தயவு செய்து யாரும் தப்பா பேசாதீங்க. டேய், நீ என்னடா அவனுக்கு வக்கலத்த? ஏன்டா அவனை பத்தி தப்பா பேசக்கூடாது? அண்ணே, என் மாமா மனசு பியூர் கோல்டுண்ணே, இவனை பத்தி யாரும் தப்பா பேசக்கூடாதுண்ணே. டேய் சும்மாறா. டேய் நீ சும்மாறா. கூட பிறந்த அண்ணனே உன்னை புரிஞ்சுக்காம பேசினுறாரு, ரத்தம் கொதிக்குதுடா. உன் நல்ல மனுஷன் யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்கடா. டேய் மாமா சும்மாறா. டேய் நீ சும்மாறா. மேட்ரு என்னன்னு தெரியுமா? மனம் அவன் பொண்டாட்டிக்கு புடவை எடுக்க முடியலன்னு ஃபீல் பண்ணான். நண்பன் மனசு அப்படியே உருகிருச்சு. புதுசா கட்டிக்கிட்டவங்க ஃபீல் பண்ணக்கூடாது, சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சு என் நண்பன் கஷ்டப்பட்டு அந்த பணத்தை வாங்கி கொடுத்தான் தெரியுமா? இப்பவாது என் நண்பனோட நல்ல மனசை புரிஞ்சு அதெல்லாம் 2 வார்த்தை சொல்லு. என்ட வெக்கங்கிட்ட பேமானி, நீ பண்ண கூத்துக்கு தானடா எதுலுமே சம்பந்தம் இல்லாத ஏன் புருஷன் அடி வாங்கினாரு. அதுக்கப்புறம் கூட நீ திருந்தலையா? இவர் பேரை சொல்லி பணம் வாங்கிட்டு அந்த மனோபயலுக்கு உதவி செய்யறியா? அது இல்ல, நீ அவன் புடவை வாங்க துட்டு இல்லைன்னு சரி, புடவை வாங்கறதுக்கு காசு இல்லாதவனுக்கு எதுக்குடா காதல் கல்யாணம் எல்லாம்? அப்படிப்பட்ட கேடு கெட்ட பயலுக்கு இப்படி ஒரு தழுதல மச்சான். சை, ஏண்டா இந்த மனுஷன் இடிச்சு வாங்கி நினைச்சுதான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. பாவண்டா இந்த மனுஷன், உன்னால எவ்வளவு கஷ்டப்படுறாரு. இவர் கையை உடைச்ச பாவீங்க, உன் கையை உடைச்சிருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். பா, ஒண்ணு திருன்னு மொழி, இல்ல சட்டையை தூக்கிட்டு திரிஞ்சிட்டு. தம்பி தம்பின்னு தலையில தூக்கி வச்சுட்டு ஆனல்ல, இன்னைக்கு கையை உடைக்க வச்சா நாளைக்கு என்ன பண்ண போறானோ? அவஸ்தைப்படு. இதெல்லாம் பாக்கணுங்கிறது ஏன் தலையெழுத்து.
அபி அம்மா திரும்பி எங்காவது வெளியில கிளம்புறியா? இதோ ஆபீஸ்க்கு தான் கிளம்புறேம்மா. இந்த ஃபைல்ஸை கொஞ்சம் செக் பண்ணிட்டு போறேன். என்ன சித்தி, காஃபி சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். என்ன ரெண்டு பேரும் அமைதியா இருக்கீங்க, என்ன விஷயம்? அபி, நாங்க மகேஷை பார்த்துட்டு வர்றோம். மகேஷியா, என்ன விஷயம்? என்ன அபி இப்படி கேக்குற? கல்யாண விஷயமா தான். என்னமோ அந்த தம்பி கிட்ட கல்யாணம் வேண்டான்னு சொன்னியாமே, என்ன அபி இதெல்லாம்? நீ தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட இல்ல? அதுக்கப்புறம் தானே எல்லா வேலையும் கடகடன்னு நடந்துச்சு. திடீர்னு உங்க மாமனார் இறந்ததுனால எல்லாத்தையும் தள்ளி போட்டோம். இப்பதான் எல்லாம் முடிஞ்சு போச்சுல. அப்புறம் என்னம்மா, பாஸ்கர் வீட்டுல ஏதாவது சொன்னாங்களா? இல்லம்மா, யாரும் எதுவுமே சொல்லல. அப்புறம் ஏன் கல்யாணத்தை வேண்டாங்கிற? ஆமா அபி, திடீர்னு உனக்கு என்ன குழப்பம்? இந்த கல்யாணம் வேணாங்கிற விஷயத்த கூட நீ என்கிட்ட சொல்லல. மகேஷ் சொல்லிதான் எனக்கு தெரியுது. ஏம்மா இப்படி எல்லாம் பண்ற? அம்மா, இதை நான் உன்கிட்ட மறைக்க முடியுமா? முதல்ல மகேஷ் கிட்ட என் நிலைமையை தெளிவுபடுத்திட்டு அப்புறம் உன்கிட்ட சொல்லலான்னு இருந்தேன். அதுக்குள்ள நீயே கேட்டுட்ட. சரி, அதை விடு. இப்ப ஏன் கல்யாணத்தை வேணாங்கிற? என்ன காரணம்? திடுதிப்புன்னு எதுக்கு வேண்டாங்கிற? நான் ஒண்ணு திடுதிப்புன்னு வேண்டான்னு சொல்லம்மா. ஆரம்பத்துல இருந்து வேண்டாம் தான் சொல்லிட்டு இருக்கேன். இல்ல அபி, அன்னைக்கு சரின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வேண்டாங்கிறேன்னா நடுவுல ஏதோ நடந்திருக்கு. அந்த பாஸ்கர் மறுபடியும் உன் வாழ்க்கையில வந்ததுனால தானே இப்போ இந்த கல்யாணத்தை வேணாங்கிற? அம்மா, எல்லாத்தையும் தப்பா முடிச்சு போட்டு பேசாத. பாஸ்கரே ஆபீஸ்க்குள்ள வந்திருக்காரு, வேலைக்காக வந்திருக்காரு, வாழ்க்கைக்குள்ள வரல. புரியுதா? அதெல்லாம் சரி அபி. நீ மகேஷை கட்டிக்கிறதுக்கு முதல்ல ஒத்துக்கிட்டு இப்ப வேண்டான்னு சொன்ன எப்படி? அம்மா, மறுபடியும் சொல்றேன். நான் முதல்ல வேண்டான்னு தான் சொன்னேன். ஒரு கட்டத்துல உன்னோட வற்புறுத்தலும் அழுகையும் என்ன ஃபோர்ஸ் பண்ணிடுச்சு. அதான் நான் சரின்னு தலையாட்டினேன். இப்ப கூட அதே நிலைமைதான். உன் விருப்பத்துக்காக நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க முடியும். ஆனா அந்த கல்யாணம் எனக்கு சந்தோஷத்தையோ நிம்மதியையோ தராது. என்ன அபி பேசுற? நிஜம்தான் சித்தி. நான் உங்க எல்லாருக்காகவும் தான் வாழணும்னு நினைக்கிறேன். அதுதான் எனக்கு சந்தோஷம். இல்ல அபி, அந்த சித்தி, பாஸ்கர் இதுக்கும் பாஸ்கரை நான் வேலைக்கு சேர்த்ததுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அது ஜஸ்ட் ஒரு அனுதாபம். அப்பா சாகும்போது என்னோட கைய பிடிச்சுக்கிட்டு தான் குடும்பம் தெருவுல நிக்க கூடாதுன்னு வேண்டிக்கிட்டாரு. அதை நிறைவேற்றுறது என்னோட கடமை நினைச்சிட்டு இருக்கேன். ஒரு தாயா இருந்து அவர் குடும்பத்தை நான் பாத்துக்கணும்னு அவர் சொல்லிட்டு போனாரு. அதுதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஆமாமா, அவருக்கு என்ன? அவருடைய புள்ள பாசத்துல அவர் ஏதோ சொல்லிட்டு போயிட்டாரு. உன் அளவுக்கு மீறி வரமுறை இல்லாம அசிங்கப்படுத்தி அழ வச்சு கும்பலுக்கு நீ எதுக்காக உதவி பண்ணணும்? அதான் அவர் சொன்னார்ல சித்தி, தாய் ஸ்தானம்னு. பிள்ளைங்க தப்பு பண்ணா அதை பொறுத்துக்கிற மாதிரி தான். அவங்க பண்ணதையெல்லாம் நான் மறந்துட்டு அவங்களுக்கு நான் உதவி செய்யறேன். இத பாரு அபி, நீ சொல்றதை என்னால ஏத்துக்க முடியாது. அவங்க பண்ணதை எப்படி மன்னிக்க முடியும்? நமக்கு என்ன சொன்னியா இல்ல? சித்தப்பா பண்ணாத தப்பா நீங்க அவரை மன்னிக்கல? சுமதியோட வாழ்க்கையை அவர் கெடுக்கல? அதையெல்லாம் மீறி நீங்க அவரை மன்னிச்சிருக்கீங்க. என்ன அவர் உங்க புருஷன். ஆனா நான் பாஸ்கரை அந்த கோணத்துல பார்க்கலையே. அப்பா சாகும்போது அவர் சொன்ன வார்த்தைக்காக, என்ன மகளா நினைச்சு வாழ்ந்த அவரோட குணத்துக்காக நான் பாஸ்கருக்கும் அவர் குடும்பத்துக்கும் உதவி செய்யறேன். அப்பாக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை என்னால மறக்க முடியல சித்தி. சரிம்மா, ஆனா உதவி செய்யணும்னா அதுக்கு வேற வழி இருக்கு இல்லையா? பணம் கொடுக்கலாம், பாஸ்கரை வேற இடத்துல வேலைக்கு சேர்த்து விடலாம். அதெல்லாம் விட்டுட்டு அதுல நிறைய பிரச்சனை இருக்கு சித்தி. வெளி இடங்கள்ல அவருக்கு நிறைய அவமானம். வேலை கேட்டு போன இடத்துல அவரோட பழைய விஷயங்களை பேசி அவரை காயப்படுத்திருக்காங்க. நான் கொடுத்த பணத்தை கூட பாஸ்கர் வாங்க மறுத்து திருப்பி கொடுத்திருக்காரு. ஏற்கனவே தற்கொலை வரைக்கும் போன மனுஷன் மறுபடியும் ஏதாவது விபரீதம் நடந்தா அந்த குடும்பம் என்ன ஆகும்? இருக்கிற நிலைமை தொடர்ந்தா பாஸ்கரோட மனநல பாதிக்கும். தப்பான யோசனைக்கு போவாருன்னு தான் நம்ம ஆபீஸ்ல வேலைக்கு சேர்த்தேன். இப்ப கூட வேற ஏதாவது நல்ல வேலை கிடைச்சா நான் அவரை அனுப்பிச்சிருவேன். அவரால எனக்கு எந்த பிரச்சனையும் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா என் மனசுல நான் தெளிவா இருக்கேன். சித்தி, கல்யாணம், குடும்ப வாழ்க்கை
இந்த ரெண்டுல இருந்தும் நான் மனசார விலகி ரொம்ப நாளாச்சு. இப்ப என் மனசுல இருக்கிறதெல்லாம் என்னோட முன்னேற்றம், உங்க எல்லாரோட வாழ்க்கை இதுதான். ஏன் சித்தி, எங்க அம்மா உங்க புருஷனோட அதிகமா ஒரு 7-8 வருஷம் வாழ்ந்திருப்பாங்களா? நான் ஜஸ்ட் 1 வருஷம், அவ்வளவுதான். அம்மா எங்களுக்காக வாழ்ந்த மாதிரி நான் என் கூட பிறந்தவங்களுக்காக வாழ்ந்துட்டு போறேன். அதுலதான் எனக்கு நிம்மதி, சந்தோஷம் கிடைக்க போகுது. மத்தபடி நீங்க நினைக்கிற மாதிரி என்னோட சந்தோஷம் மகேஷ் கிட்ட இருந்தோ இல்ல பாஸ்கர் கிட்ட இருந்தோ இல்ல வேற யார்கிட்ட இருந்தோ கிடைக்க போறது இல்ல. அபி, அம்மா, எனக்கு இனிமே இன்னொரு கல்யாணம் நடக்காது. இனிமே அதை பத்தி பேசுறது தேவையில்லாத ஒரு விஷயம். ஆனந்திக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும். நம்ம ஆர்த்தி சின்ன வயசுலயே இப்படி வந்து நிக்கிறா. மனோ அவனா ஒரு வாழ்க்கையை தேடிக்கிட்டா. நான் இவங்களை பத்தி தான் யோசிக்கிறேன். இவங்களோட வாழ்க்கையை சரி பண்ணணும் தான் நான் ஆசைப்படுறேன். என்னை தயவு செஞ்சு விட்டுருமா. காலம் பூரா உன்னோட பொண்ணா வெறும் அபியாவே நான் வாழ்ந்துட்டு போயிடுறேன். ப்ளீஸ்மா. மனு, எங்க போயிட்ட? இரு மனு, வரேன் இரு. ஏய், கண்ணை திறக்க கூடாது. மனு, நைஸா பார்க்க கூடாது. புடவை எப்படி இருக்கு? இது அந்த கடையில பார்த்த புடவை மாதிரி இருக்கு. மாதிரி இல்ல, அதே புடவை தான். என்னானு இப்ப சந்தோஷமா? ஏதுங்க அவ்வளோ பணம்? அதை விடு, உனக்கு இப்ப சந்தோஷமான்னு கேட்டேன். சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா 3000 ரூபாய் ரொம்ப அதிகங்க. என்னாச்சு? ஏன் அமைதியாயிட்டீங்க? இல்லனோ, இந்த 3000 நீ சாதாரணமா ஒரே நாள்ல செலவு பண்ணுவ. ஆனா என்னை கட்டிக்கிட்டதால இந்த தொகை உனக்கு பெருசா படுது இல்ல. என்னாலதானே உனக்கு இவ்வளவு கஷ்டம். மனோ, என்னது இது? இது நாமளா விரும்பி ஏத்துக்கிட்ட ஒரு வாழ்க்கை. இதுல வர பிரச்சனைகளை நாம தான் ஃபேஸ் பண்ணோம். இதை நினைச்சு சங்கடப்படக்கூடாது, புரியுதா? சரி, அப்ப இந்த புடவை உடனே போய் கட்டிட்டு வா. வேண்டாம் மனோ. என்ன இது, புடவையை கட்டிக்கு தானே வாங்கின? இல்ல வேண்டாம் மனோ. அப்ப இந்த புடவை பிடிச்சிருக்குன்னு சும்மா தான் சொல்லிருக்க. நீ என்ன மாடர்ன் ட்ரெஸ் போட்டு பழகுனவ? ஐயோ, அதுக்கு சொல்லல மனோ. இது ரொம்ப காஸ்ட்லி புடவை. இதை நான் கட்டிக்கிட்டே வச்சுக்கேன். வீட்டுல இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? புது புடவைன்னு நினைப்பாங்க. புரியாம பேசாதீங்க மனோ. வீட்டுல அக்கா, தங்கச்சி, அம்மா எல்லாருமே இருக்காங்க. அவங்க எல்லாரையும் விட்டுட்டு பொண்டாட்டிக்கு புடவை எடுத்திருக்கான்னு நினைக்க மாட்டாங்களா? இந்த பாரு, எங்க அம்மா அக்காலாம் அப்படி நினைக்க மாட்டாங்க. கரெக்ட், அவங்க எல்லாம் அப்படி நினைக்க மாட்டாங்க. ஆனா ஆர்த்தி, அவ இதை பார்த்தா அவ்வளவுதான். என்ன என்ன சொல்லுவா? என்ன புரியாம பேசுறீங்க? அவ புருஷனோட வாழாம இங்க வந்திருக்கா. பத்தாததுக்கு நம்ம கல்யாணமும் அவளுக்கு பிடிக்கல. வயசுக்கு மீறின பேச்சு, நடவடிக்கை, அதுக்கு தான் சொல்றேன். அதுக்காக நீ இந்த புடவையை கட்ட மாட்டியா? நான் கட்டுறேன். ஆனா அவ இந்த வீட்டை விட்டு போகட்டும். பாவம் ராஜேஷ் அண்ணா எவ்வளவு கஷ்டப்படுறாரு தெரியுமா? இவ கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம நடந்துட்டு இருக்கா. அவ வாழ்க்கை அவளே வெறுமை ஆக்கிக்கிட்டு மத்தவங்க மேல கோபப்பட்டு இருக்கா. அவ இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் உங்களுக்கும் நிச்சயமா பிரச்சனை தான். ஆமாமா, பிரச்சனை தான். அப்புறம் எதுக்கு கட்டிக்கிட்டு இங்க வந்தீங்க? வேற எங்கேயாவது போக வேண்டியதானே? இது பாரு, நான் எதுக்கு போனோம்? நான் என் புருஷன் வீட்டுல தான் இருக்கேன். ஆமாமா, பெரிய புருஷன் லட்சமா கொட்டி இந்த வீட்டை கட்டிட்டாரு பாரு. நீங்களும் வந்து உரிமை கொண்டாடுறீங்க. மரியாதையா பேசு. உனக்கு என்னடா மரியாதை? முதல்ல ஆம்பளையா லட்சணமா இரு. பொண்டாட்டி முந்தானிய புடிச்சிட்டு சுத்திட்டு இருக்காத. என்ன இது? அவளை மரியாதையா பேச சொல்லு. என்னடியாச்சு? என்னாச்சு ஆர்த்தி? ஏன் அழுதுட்டு இருக்க? என்ன சொல்ல வேண்டியதானே? மனோ கிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்காக்கா? நான் ஒன்னும் சண்டை போடலக்கா. மனு அவ பொண்டாட்டிக்கு 3000 ரூபாய்க்கு புடவை வாங்கி கொடுத்துருக்கான். நான் அதை வேண்டான்னு சொல்லல. வாங்கிக்கிட்டு அவ சும்மா இருக்க வேண்டியதானே? என்ன குத்தி காட்டி பேசுறாக்கா. நான் இந்த வீட்டுல உங்களுக்கு எல்லாம் பிரச்சனையா இருக்கேனா? இந்த வீட்டுல நான் வாழ வெட்டியா? அப்படி எப்படின்னு ரொம்ப கேவலமா பேசுறாக்கா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் இப்படி அழற? என்ன ஆர்த்தி? என்ன அனு இதெல்லாம்? ஐயோ, நான் அந்த அர்த்தத்துல சொல்லலங்க. வேற எந்த அர்த்தத்துல பேசுன?
அக்கா இவன நீல ஒரு ஆம்பளையான்னு கேவலமா பேசுறாக்கா. ஆமா, பொண்டாட்டிக்கு 3000 ரூபாய்க்கு புடவை வாங்கி கொடுக்க தெரியுது, ஆனா வேலைக்கு போக தெரியலையா? ஆர்த்தி வாய மூடு, உள்ள போ. அக்கா நான் என்ன உள்ள போ ஆர்த்தி, ப்ளீஸ் போ. அது என்ன நடந்ததுன்னா, உன் மேல எந்த தப்பும் இல்ல அனு. ஆர்த்திக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு ஐயோ, கேட்டுக்கிறேன். நீங்க எதுக்கு மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு? இட்ஸ் ஓகே அனு, இட்ஸ் ஓகே. மனோ, அக்கா உன் பொண்டாட்டிக்காக புது புடவை வாங்கி கொடுத்துருக்கேன். அது நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு மனோ. புருஷன் கையால ஒரு பொண்டாட்டி புடவை வாங்கினா அதை விட சந்தோஷம் வேற என்ன இருக்கு? நீ பண்ணது சரிதான், தப்பே இல்ல. தேங்க்ஸ்க்கா. நீ அக்கா தங்கச்சிங்களுக்கு ஒண்ணும் பண்ண வேண்டாம். உனக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட கேளு, நான் தரேன். சரிக்கா. 3000 ரூபாய் கொடுத்து உன் பொண்டாட்டிக்கு புடவை வாங்கியிருக்க. ஒரு 300 ரூபாய் கொடுத்து உன் பெத்த தாய்க்கு புடவை வாங்கி கொடுத்திருந்தா அம்மா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க. தனநதீம்